எங்க குடும்பத்திற்கு என்ன வாக்குத்தத்த வார்த்தை நீங்க கொடுக்க போறீங்க ஆண்டவரே என்று காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுத்ததான வாக்குத்தத்த வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு அளிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசம் நம்மளுக்கு வாக்குத்தத்தம் பண்றாரு. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு நான் அளிப்பேன், திரும்ப உங்களுக்கு நான் கொடுப்பேன். சில காரியங்கள், சில நன்மைகள் உங்களை விட்டு கைவிட்டு அப்படியே போனது போல சூழ்நிலைகள், சில காரியங்கள் எல்லாம் போயிருச்சு. பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப கொடுக்க முடியுமா? அவர் திரும்ப தருவேன்னு சொல்றாரு. அப்பா திரும்ப கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்படியே இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிற எல்லார் மேலும் அது அப்படியே கிரியை செய்கிறது. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு நான் அளிப்பேன். பச்சை புழு, வெட்டுக்கிளி, முசுக்குட்டை பூச்சி, இந்த காரியங்களை பாருங்க. ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் அனுப்புறாரு. 1வது அதிகாரத்தில் பார்த்தோமானால் இந்த காரியங்களை யார் அனுப்புறா? ஆண்டவரே அனுப்புறாரு. ஆண்டவரே அனுப்புறாரு. ஆமா, 4வது வசனத்தை பாருங்க. யோவேல் 1வது அதிகாரம் 4வது வசனம், பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்குட்டை பூச்சி தின்றது. ஏன் இந்த காரியம்? ஏன் இந்த சூழ்நிலை? வெத்துவேலின் குமாரனாகிய யோவேலுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம் என்ன ஆச்சு? என்ன நடந்தது? ஏன் இந்த மாதிரி காரியங்கள் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னா, தேசம் கர்த்தரை விட்டு பின்னாடி போகுது, தேசம் கர்த்தரை விட்டு பின்வாங்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கப்படுகிறது தேவ சமூகத்தில். யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் எழுதப்பட்ட காலத்தை பார்த்தா கிமு 835 முதல் கிமு 800 வரையிலான இடைப்பட்ட காலங்கள். அந்த யூதா பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த அந்த நாட்களிலே எழுதப்பட்ட அந்த காரியங்கள், தேசம் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்ததான அந்த சூழ்நிலை, பாவம் செய்ததான அந்த சூழ்நிலையில பாருங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தம்முடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு இந்த காரியங்களை அவர் செய்கிறாரு அப்படிங்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன நடக்குது? யூதா வெட்டுக்கிளிகளோட பரந்த கூட்டத்தினால் அழிக்கப்படுகிறது. இந்த வெட்டுக்கிளிகள் என்ன செய்யுது அப்படின்னா, தானியம், திராட்சரசம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே போயிருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க? தவிக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த காரியங்கள் வருது அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்புங்க, நீங்கள் மனம் திரும்புங்க, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் வாங்க என்கிறதான அந்த காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைகள் அன்றைக்கு எழுதப்பட்ட கால சூழ்நிலைகள் அப்படி இருந்தது. அந்த எழுதப்பட்ட அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, வாக்குத்தத்த வார்த்தையாக கொடுக்குறாரு, வாக்குத்தத்த காரியமாக கொடுக்குறாரு. ஆமாம், வெட்டுக்கிளிகளோட அந்த வாதையினால் எல்லாமே அழிஞ்சிருச்சு, எல்லா சூழ்நிலைகளையும் போயிருச்சு, எல்லாம் கெட்டு போயிருச்சு. தேசம் புலம்புது, தேசம் வாடுது, தேசம் புலம்பி அழுகிறது. இதெல்லாம் போயிருச்சுன்னு சொல்லி துக்கப்பட்டு அழுது மூலையில் உட்காந்துருக்கும் போது தேவ சமூகத்திலிருந்து ஒரு வாக்கு வருது, ஒரு வாக்கு அருளப்படுகிறது. இதெல்லாம் உங்களை கெடுத்துச்சுல, இதெல்லாம் உங்கள் காரியத்தை கெடுத்துச்சுல. ஆமாம், நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னால், நான் உங்களிடத்தில் அனுப்பின ஒருவேளை அது ஆண்டவர் கரத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வாதையாக கூட இருக்கலாம், அந்த காரியமாக கூட இருக்கலாம், நம்முடைய அந்த காரியத்தினால, நம்முடைய பின்மாற்றங்கள்னால, நம்முடைய சில கிரியைகளினால் அனுப்பப்பட்ட காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் நம்மளுக்கு சொல்கிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், நான் உங்களிடத்தில் அனுப்பின அந்த பெரிய சேனை, ஆண்டவருடைய பெரிய சேனையா, வெட்டுக்கிளிகள், பஞ்சங்கள், அப்பம் என்னும் ஆதரவுகோலை ஆண்டவர் முறிப்பார். சில பொருளாதார குறைபாடுகள், சில சூழ்நிலைகள் இதெல்லாம் வரும்போது பயப்பட்டு ஐயோ என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், நம்முடைய நிலைமை என்ன ஆக போகுது? ஆண்டவர் சொல்கிறார், எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப அளிக்க போகிறேன். பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். பாருங்கள், கவர்மெண்ட்லலாம் சில காரியத்தில் அவங்க வாங்க முடியாமல் போன சில சம்பளங்களையெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? சேர்த்து கொடுத்துருவாங்க. சேர்த்து அப்படியே இந்தாங்கன்னு மொத்தமாக கொடுத்துருவாங்க. அதே போல் ஆண்டவர் சேர்த்து கொடுக்குறாரு, சேர்த்து நம்ம கையில் கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் திரும்ப உங்களுக்கு அளிப்பேன், திரும்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாச வாழ்க்கை, விசுவாசத்தினுடைய அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது எப்படின்னா, எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, விதை அப்படியே விழுகுது. விதை விழுந்தோன்னே அந்த பயிர் அப்படியே வளருது. ஈசாக்கு பாருங்கள், விதை விதைத்தான் பஞ்ச காலத்தில், அது ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இதெல்லாம் இதுக்கு பின்னாடி எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஞான அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அவன் பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டான். அது நம்மளுக்கு அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கிட்டோன்னா அது அப்படியே. அதே போல் யோசிச்சு பாருங்க, முடியாத சூழ்நிலைகளில் கஷ்டப்படுற குடும்ப பின்னணி இடத்துல அந்த விதை, தேவனுடைய வசனமாகிய விதை விழுந்து 100 மடங்கு பலன் கொடுக்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஈசாக்கு மாதிரி குடும்பங்களில் அந்த எந்த சூழ்நிலையுமே இருக்காது. அவங்க இருக்கிற அந்த பேக்ரவுண்டு பார்த்தா சிலர் பேர் சொல்கிறத பார்க்கணும், நான் இருக்கிற சூழ்நிலை அப்படி சிஸ்டர், நான் என்ன பண்ணுறது? ஆனால் வசனம் என்ன
சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல இருந்தாலும் செய்வான். தானியேல் மாதிரி, ஆமா, யோசேப்பு மாதிரி எகிப்துல இருந்தாலும் செய்வான் கர்த்தருக்கு பிரியமானது. அப்ப இந்த ஈசாக்கு மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க, பஞ்சத்துல விதை விதைச்சு அப்படியே 100 மடங்கு பலன் கொடுப்பாங்க. ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை. அப்ப நம்மளுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையே என்னன்னா விளைகிறது விளைகிறது. பவுல் சொல்லுவார் பாருங்க, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிறவரோ தேவன். அப்ப விளைச்சலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்துல ஒரு விளைச்சலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விளையணும், நம்ம விளைந்து கனி கொடுக்கணும். ஆண்டவர் அதை தானே சொல்றாரு. யோவான் 15வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கெல்லாம் கொடிகள், எல்லாம் நிலைச்சிருங்கப்பா, நீங்க கனி கொடுப்பீங்க, நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கறதுனால என் பிதா மகிமைப்படுவாரு. அப்ப ஆண்டவருடைய அந்த காரியங்கள் எப்படி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டேன், நான் உங்களுக்கு ரத்தம் சிந்திட்டேன், நான் அழைத்து கொண்டுட்டேன், நீங்க அடுத்தது என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சில ஹோம்ஒர்க்கு, சில டாஸ்க்கு, எல்லாமே பரலோகம் நமக்கு வைக்குது. அந்த காரியங்கள் நமக்கு இருக்குது. ஹோம்ஒர்க்கு இந்த பூமியில நம்ம செய்யறது தான் ஹோம்ஒர்க்கு. அப்ப இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நேரம் நம்மளுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மார்க் நம்மளுக்கு போகும். அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம். அப்ப ஆண்டவர் நம்மிடத்திலே விளைச்சலை எதிர்பார்க்கிற தேவன். இந்த மாசம் ஆண்டவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, பட்சித்த வருஷங்களின் விளைவு, ஆவிக்குரிய நன்மையா இருக்கலாம், உங்களுடைய அந்த சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சத்துரு பட்சித்து போட்ட அந்த வருஷங்களின் விளைவை, அதே போன்ற ஒரு விளைச்சலை திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன், இந்த மாதத்தில் திரும்ப நான் உங்களுக்கு அளிக்க போகிறேன். ஒருவேளை இந்த வசனத்தை படிக்கும்போது இப்படி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. லிட்டரலாக அப்படியே ஒருவேளை ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்தின் நன்மைகளை கொடுப்பார். இல்லை, இது ரெண்டுக்குமான ஆசீர்வாதங்கள் தான். யாக்கோபு, இஸ்ரவேல் அதனுடைய பிள்ளைகளை குமாரர் ஆசீர்வதிக்கும் போது யோசேப்பினுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களும், உன்னதத்தில் ஆசீர்வாதங்களும் எல்லாத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆசீர்வாதங்கள் அப்படிங்கிறது முதல்ல என்ன, உன்னதத்திலிருந்து தான் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது. பூமிக்குரியது ரெண்டாவது தான். ஆமாம், வானத்திற்குரிய அந்த ஆசீர்வாதங்களை தான் முதல்ல. ஆமாம், அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், பிரியமானவளே, ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அப்போ இந்த காரியங்களை நம்ம இருக்கும்போது, ஆண்டவருடைய அந்த காரியங்கள் இருக்கும்போது, ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கும்போது, நன்மையும் கிருபையும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பின்னாடி தொடரும். அப்போ நம்ம எதிர்பார்க்கிற முக்கியமான அந்த காரியம் என்ன, பட்சித்த வருஷங்களின் விளைவு என்ன, முதலாவது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய போறாரு, உங்களுடைய இழந்து போன, தொலைந்து போன, முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச அந்த ஆவிக்குரிய காரியங்கள், அந்த தாளந்துகள், அந்த வரங்கள், அந்த ஜெபங்கள், அந்த வேத வாசிப்புகள், அந்த கண்விழிப்புகள், தேவ சமூகத்தில் இரவலாக கண்விழித்து நீங்கள் ஜெபிச்சது, அன்னைக்கு போல நான் ஜெபிக்கலையே, முன்னாடி இருந்த பரிசுத்தம் எனக்கு காணப்படலையே அப்படின்னு சொன்ன அந்த காரியங்களை சத்துரு ஏதோ ஒரு காரியத்தில், பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, இதெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே அழிச்சு தின்றும். அப்படியே அந்த நன்மைகள் அப்படியே சுரண்டிரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு, இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட்டு, இதெல்லாம் ஒரு காரியம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த சோர்வு உங்களுக்கு வந்திருக்கலாம் பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் இந்த காரியங்கள் வந்திருக்கலாம். ஆமாம், வெட்டுக்கிளிகள் வந்திருக்கலாம், பச்சை கிளிகள் வந்திருக்கலாம், முசுக்குட்டை பூச்சிகள் வந்திருக்கலாம், பச்சை புழுக்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் வந்திருக்கலாம். இதெல்லாம் பட்சித்து போட்டுருச்சு, இது அவ்வளவுதான், இனிமேல் முளைக்காது, இனி வளராது, இந்த நன்மை என்னுடைய, இந்த கனி என்னுடைய வாழ்க்கையில் இது கிடைக்காது, இனி அவ்வளவுதான், நான் இப்படி தான் உட்காந்துக்குவேன். நீ இல்லை, மறுபடியும் எழும்ப சொல்கிறார். அப்பா எழும்புறார், கெட் ரெடி, நீ எந்திரிச்சுக்கோ, நீ ரெடி ஆயிக்கோ, நீ ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச காலங்கள் தான், அதனால நீ என்ன பண்ணிரு அப்படின்னா, உன்னுடைய நன்மைகளை நீ மறுபடியும் என்ன பண்ணிரு அப்படின்னு சொன்னா, நீ பெற்றுக்கொள்ளும்படி திருமணி ஸ்திரப்படுத்திரு. எலியாவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் தூரம் இருக்குது. ஆமா, உன் பிசகி இருக்கிற முழங்கால்களின் என்ன பண்ணிரு, உறுதிப்படுத்திரு. நீ இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது, பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குதுன்னு சொல்லி அப்பா நம்மளை பார்த்து சொல்றாரு. நான் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன், அதே மாதிரி நீங்கள் கனி கொடுக்க போகிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க, அன்னைக்கெல்லாம் நீங்கள் நல்லா இருந்தீங்களே, இன்றைக்கி நீங்கள் இல்லை, மறுபடியுமாக அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகுது. அப்பா சொன்னார்னா சொன்னது தான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை அப்படியே நம்ம மேலே பேலன்ஸ் செய்வதை நம்மளால் பார்க்க முடியும். அநேக சாட்சிகள் எழுப்பி நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் சொல்கிறீங்க, அப்பா இந்த மாதம் எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்க சிஸ்டர், நம்ம இல்லியா மாங்க்ரான்ஸ் குடும்பத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை அப்பா கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி
சொன்னபடியே நடந்துச்சு. அநேகர் சாட்சி சொல்றீங்க, அநேகர் சொன்னீங்க பாருங்க. நியூ இயர் அன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு மாசமும் நடந்த வாக்குத்தத்த வார்த்தைகளை குறித்து சொன்னீங்க. அதே போல தான் இந்த மாசம் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நம்முடைய மேல நிறைவு செய்ய போகிறது, பலன் செய்ய போகிறது. ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது விளையணும். அது விளைச்சலை எதிர்பார்க்கிற ஒரு காரியம். விளைச்சல் விளைஞ்சு வரணும். அப்பா பார்க்கணும் விளைச்சல் எவ்வளவு தூரம் வளருது அப்படின்னு பார்க்கணும். சில நேரத்தில் களைகள் விளையும், அதை பற்றி கவலை இல்லை. அப்பா சொல்லிடுவார், விடுங்க, வளரட்டும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா களைகளை பிடுங்குறேன்னு சொல்லி பிடுங்கும் போது பயிரையும் சேர்த்து பிடுங்குற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனால் வளரட்டும், விட்டுருங்க. கடைசியில் சுட்டெரிச்சுக்கலாம். சில சூழ்நிலைகள் உங்களை அப்படி நெருக்குது. கூட களை வளருது, சில முள்ளு வளருது. அந்த முள்ளுக்கு நடுவில் ஓங்கி வளர்றீங்க. நம்ம ஊழியத்தோட பேரே என்ன? முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம். முள்ளுகளுக்குள்ளே தான் நம்ம. ஆமாம், களைகள் வளருது, நெருக்குது. அது நினச்சிக்குது, உன்னை நான் கனியற்றோம் நான் மாற்றிடுவேன் பாரு, உன்னை நான் அப்படியே நெருக்கி போட்டுருவேன் பாரு, நீ வளர முடியாதபடி செஞ்சிருவேன் பாரு. அப்பா சொல்கிறாரு, வளரட்டும் விடு, களை வளரட்டும் விடு. ஒரு நாள் வரும், நான் இருக்கிறேன், நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். களை வளருது, நெருக்குது, கஷ்டப்படுத்துது. ஒரு நாள் வரும், அதெல்லாம் பிரிப்பாங்க, தனியாக பிரிப்பாங்க. ஆமாம், கோதுமையை தனியாக பிரிப்பாங்க, களையை தனியாக பிரிப்பாங்க. அது அக்னியிலே சுட்டெரிக்கப்படுறது தான் அதுக்கு முடிவு. சுட்டெரிக்கப்படுவது தான் அதனுடைய முடிவு. ஆனால் இந்த கோதுமை என்ன பண்ணும்? அப்படியே ஆலையில் போய் சேரும். ஆமாம், முதிர் வயதிலே கோதுமை அம்பாரத்தில் சேருவது போல. ஆமாம், யோபுவுக்கு நண்பர்கள் சொன்னது போல தான். ஆமாம், நீர் உம்முடைய அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே சேர்வீர். அதே போல தான் அந்த கோதுமை மணி விழுந்து பலன் கொடுத்து அப்படியே செத்து மடிந்து அழிந்து எப்படியோ நெருக்கப்பட்டது வளர்ந்துட்டு வருது. அது வளருது, அது கனி கொடுத்தலுக்கு நேராக வருது. சில நெருக்கங்கள், சில உபத்திரவங்கள், சில பாடுகள் நெருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்குட்டை பூச்சி இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வருது. ஆனால் அப்பா சொல்கிறாரு, திரும்ப அழிப்பேன், திரும்ப நான் உனக்கு அழிப்பேன். இந்த காரியத்தில் நீ சோர்ந்து போனாய் அல்லவா, இந்த காரியத்தில் நீ கஷ்டப்பட்ட அல்லவா, இந்த காரியத்தில் கண்ணீர் வெடித்தா அல்லவா, மற்றவங்க பார்த்து சொன்னாங்களே நீ அவ்வளவுதான், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவ்வளவுதான், ஊழியம் அவ்வளவுதான், இனி காரியம் அவ்வளவுதான். இல்லை இல்லை, அப்பா இந்த மாதம் சொல்கிறாரு, புதிய நன்மை, புதிய கிருபை, அது பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவநாமத்தை உயர்த்தலாமா? அப்படியே அது நடக்கும். ஆமென்றும் ஆமென் என்று அப்படியே நடக்கும். அந்த பச்சை கிளி, அந்த வெட்டுக்கிளி, அந்த அசுத்த ஆவிகள், வல்லமைகள், கிரியைகள் அதெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியா ஆண்டவர் செய்ய போகிறாரு. அப்படியே பட்சித்த வருஷங்களின் விளைவை யோபு வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. யோபு வாழ்க்கையில் அதானே நடந்துச்சு. ஒரு தடவை அவன் அந்த பச்சை கிளி, வெட்டுக்கிளி, முசுக்குட்டை பூச்சி இந்த ஆவியெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அவன் அப்படியே நார்மலாக இருந்திருப்பான். ஆனால் பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப அருளப்படும் போது 2 மடங்கு ரெட்டிப்பான நன்மை. அதே போல தான் அப்பா, அதே போல் அப்பா 2 மடங்கு அற்புதமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறாரு. திரும்ப உங்களுக்கு அளிக்க போகிறாரு பட்சித்த வருஷங்களின் விளைவை. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லலாமா? ஆண்டவர் அப்படியே செய்ய போகிறார். இந்த வாக்குத்தத்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே பலன் செய்ய போகிறது. பட்சித்த வருஷங்களின் அந்த விளைவு அப்படியே திரும்ப நம்ம கையில் கிடைக்க போகிறது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவேன்னு சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர். அப்படியே நமக்கு அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் தருவார். பட்சித்த வருஷங்களின் விளைவை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை, அருமையான இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பா எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. பட்சித்த வருஷங்களின் விளைவு அற்புதமாய் நம்ம கரங்களிலே, அற்புதமாய் அதிசயமாய் நம்ம கரங்களிலே வருகிறது. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவன். ஒரு நீதியின் விளைச்சல் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். ஏதோ அப்படியே ஆண்டவர் ஆவிக்குரிய நன்மைகளை நமக்கு கொடுத்துட்டாரு, நம்மளுடைய காரியங்கள் தொடங்கிருச்சு அப்படிங்கிறது இல்லை. அந்த விளைச்சல் எப்படி இருக்கணுமா? நீதியின் விளைச்சலாக இருக்கணும். நீதியின் விளைச்சல் இருக்கணும் அப்படின்னு அப்பா எதிர்பார்க்கிறாரு. நீதியின் விளைச்சல் இருக்கா நம்ம வாழ்க்கையில்? நீதியாக நம்ம இருக்கிறோமா? நீதி செய்கிறோமா? நீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை அப்பா நம்மளை பார்க்குறாரு. நீதி இருக்கா நம்ம வாழ்க்கையில்? நீதியின் விளைச்சல்களை விளைய செய்கிற தேவன், நீதியின் விளைச்சல்களை அவர் விரும்புகிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனாக நம் தேவன் இருக்கிறார். நீதியின் விளைச்சல் வேணும் ஆண்டவரே. அதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த நீதியின் விளைச்சல் விளையும்படி பின்மாரியையும் முன்மாரியையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் உங்களுக்கு இருக்குது, அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருக்குது. நீதியின் விளைச்சலை நான் உங்களுக்கு விளைய செய்வேன். அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவருடைய சைட்ல இருந்து என்னென்ன காரியங்களை நம்மளுக்கு கொடுக்கணுமோ அந்தந்த காரியங்களை எல்லாம் அப்பா நம்மளுக்கு கொடுத்து நடத்துகிறாரு.
அந்த நீதியின் விளைச்சல் அப்படியே ஆண்டவர் பார்க்குறாரு. நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சமா அவன் ஜீவனுக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கணும். மரணத்திற்கு ஏதுவான கனிகள் அல்ல, ஜீவனுக்கு ஏதுவான கனிகள். அந்த கனிகள் அவன் கொடுக்கணும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. உனக்கு முன்மாரியை கொடுத்தனே, உனக்கு ஏற்ற காலத்தில் பின்மாரியை கொடுத்தனே, உன்னுடைய விளைச்சல் எப்படி இருக்குது. அதுதான் ஆண்டவர் அப்படியே சொல்கிற அந்த வார்த்தைகளை பாருங்கள். காலைதோறும் விசாரிக்க வருவார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவநதி. என்ன தேவநதி? அது பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற நதி, பரிசுத்த ஆவி அப்படிங்கிற நதி. அந்த நதியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், நம்முடைய அந்த பயிர்கள் வளையறதுக்கு, அந்த பயிர்கள் விளைந்து பலன் கொடுக்கறதுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நம்மை நீர் பாய்ச்சுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவிக்குள்ள நிறைந்து கலிகூறுகிற அந்த அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள்ள கலிகூறுகிற அனுபவம், அந்த அனுபவம் நம்மளுக்கு வேணும். அந்த அனுபவம் இருக்கும்போது தான் என்ன செய்யும்? தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை நீர் பாய்ச்சி அப்படியே வளரும்போது அது நீதியின் விளைச்சலாக மாறும். இல்லைன்னா அது வளரும், ஏனோ தானோன்னு வளரும். இல்லைனாலும் அது வளரும், சத்து இல்லாமல் வளரும். இல்லைனாலும் அது ஏதோ அப்படியே ஒரு கலையாக அது வளர்ந்து போயிடும். ஆனால் அப்பா என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீதியின் விளைச்சல் வேணும். 2 கொரிந்தியர் 9:10 இப்படி சொல்லுகிறது. விதைக்கிறவனுக்கு விதையையும், 2 கொரிந்தியர் 9:10, விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி விதையை கொடுக்கிறார். விதை தேவனுடைய வசனம். அப்பா சுவிசேஷ புத்தகத்திலே சொல்லிட்டார். விதை என்ன? தேவ வசனம். அந்த தேவ வசனன்ற விதையை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீதியின் விளைச்சல். அப்போ என்ன காரியம்? என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப அளிப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவர் நம்மகிட்ட ஒரு எதிர்பார்க்கிறாரு ஒரு காரியத்தை. என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், நீதியின் விளைச்சலை எதிர்பார்க்கிறாரு. நீதியின் விளைச்சல். ஏன்னா ஏதோ சும்மா அப்படி வளர்ந்துடக்கூடாது இல்லை. ஆண்டவர் சில அப்படிப்பட்ட காரியங்களையும் பார்க்கிறாரு. தூரத்தில் பார்க்குறாரு. அந்த அத்திமரம் ரொம்ப பச்சையாக இருக்குது, செழுமையாக இருக்குது. பக்கத்தில் வராரு. அத்திமர காலம் இல்லை தான், ஆனாலும் அத்திமரத்தை குறித்ததான சுவாரஸ்யம் என்னென்னா, எப்படியாவது காலம் இல்லாத சூழ்நிலையிலும் அந்த அத்திமரம் தனக்கான சில காரியங்களை அது வச்சிருக்குமா, அது வைத்திருக்குமா. அப்படிப்பட்ட காரியத்தில் கனியை தேடி பார்க்குறாரு. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கனியே இல்லை. அப்படிப்பட்ட சில காரியங்கள் இருக்கக்கூடாது. நீதியின் விளைச்சலை அப்பா பார்க்குறாரு. நீதியின் விளைச்சலை ஆண்டவர் பார்க்குறாரு. அந்த காரியங்களை பார்க்குறாரு. அப்போ அந்த பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்குட்டை பூச்சிகளும் அந்த பட்சித்த வருஷங்களோட விளைவு நம்முடைய சில காரியங்களால், நாம் செஞ்ச சில தப்பிதமான காரியங்களினால கட்டவிழ்க்கப்பட்ட அந்த அசுத்த வல்லமைகள் நம்முடைய ஞான நன்மைகளை எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு அப்படியே நம்மளை வேதனைப்படுத்தி விட்டு போன அந்த காரியங்களை அப்பா பார்த்து அவைகளையெல்லாம் கண்டித்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னால், நமக்கு மறுபடியும் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணும்படி முன்மாரியையும் பின்மாரியையும் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்படியே வெறும் செழித்து வளர்கிறவர்களாக மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற ஒரு உன்னத அனுபவம், கனி கொடுக்கிறதான அந்த காரியத்திற்கு நேராக நம்ம திரும்பி நடத்தும்படி அப்பா நம்மளை திருப்பி நடத்துகிறாரு. அல்லேலூயா. நன்றி சொல்லலாமா அப்பாவுக்கு? ஆண்டவரே கனி கொடுப்பேன், நான் கனி கொடுப்பேன். முன்மாரியும் பின்மாரியும் எனக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, முன்மாரியும் பின்மாரியும் கொடுத்துட்டீங்க. அதனால் கனி கொடுக்காமல் இருக்க முடியாதுப்பா. நான் கனி கொடுப்பேன். நீதியின் விளைச்சலை நான் கொடுப்பேன். நீதியின் விளைச்சலை அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரு. நீதியாக நடக்கணும், நியாயமாக நடக்கணும், நீதியின் விளைச்சல் நமக்கு உண்டாகணும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அந்த பயிரெல்லாம் வளர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன நடக்குது? அதை அறுக்குறாங்க. அதை அறுத்து என்ன பண்ணுறாங்க? நல்ல காரியங்களை அறுத்து நன்மையான இடத்துக்கு அது போகுது. அந்த களைகளெல்லாம் என்ன பண்ணுது? சுட்டெரிக்கப்படுவதே களைகளோட முடிவு. சுட்டெரிக்கப்படுவதே அது களைகளோட அந்த முடிவான காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த நாட்களில் நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் என்னென்னா, அந்த நாள் பக்கத்தில் வந்துருச்சு, சமீபத்தில் வந்துருச்சு. நடக்கிறதான காரியங்களை எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், அந்த பூமியின் அந்த பயிர் முதிர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதை அறுக்கக்கூடிய நாள் என்று ஒரு நாள் இருக்குது. அந்த அறுக்கக்கூடிய நாள் அப்படிங்கிற ஒரு நாள் இருக்குது. அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கணும். பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, பூமியின் பயிர் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது வேறொரு தூதன்
சத்தத்துடன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்து விடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அறுக்கிற காலம் ஒன்று இருக்குது, அறுக்கிற காலம் ஒன்று இருக்குது. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் யாரு? தேவகுமாரன். மேகத்தின் மேல வருகிறவர், மேகங்களுடனே வருகிறவர், மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்பட்டவர், மேகத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் தேவகுமாரன். மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவர் என்ன பண்றாரு? தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது. அறுக்கிற ஒரு நாள் வரும். அந்த அறுக்கிற நாள்ல நம்முடைய விளைவு எப்படிப்பட்ட விளைச்சல்? நம்ம 100 மடங்கு ஈசாக்கை போல பலன் கொடுக்கிறவர்களா, இல்ல ஆண்டவர் ஒரு சில கேட்டகரி ஆஃப் பீப்புள் பிரிக்கிறார். 30, 60, 100, எப்படியோ ஒரு 30% இவங்க கனி கொடுத்துட்டாங்க, ஒரு 60% கனி கொடுத்துட்டாங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த பச்சை புழுகள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுக்கிறது அவருடைய வேலை. ஆனால் நம்ம கனி கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. ஆமாம், அவர் சைட்லேருந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, நம்ம சைட்லேருந்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. கனி கொடுக்கிற அந்த காரியங்கள், ஆமாம், பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப கொடுக்க போகிறாரு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வரங்கள் உனக்கு மறுபடியும் நான் தருவேன், அந்த வல்லமைகளை மறுபடியும் உனக்கு தருவேன், மறுபடியும் நீ தேவ சமூகத்தில் அதிக நேரம் நீ இருக்க போகிற, மறுபடியும் உனக்கு அந்த வல்லமைகள் திரும்ப அளிக்கப்பட போகிறது. ஆனால் உன்னுடைய காரியம் எப்படி இருக்குது? உன்னுடைய காரியம் எப்படி இருக்குது? கனி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த காரியத்திற்கு நேராக நீ போறியா? இல்லை உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் பாருங்க, அதே வார்த்தை, அதே வசனம் இந்த யோவேலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தாரு அப்படின்னா நோக்கத்தின் அடிப்படையில் தான் கொடுப்பாரு. நமக்கு நல்லா தெரியும், இந்த லில்லி அமாங் த்ரன்ஸ் மீட்டிங்கில் ஒவ்வொரு மாதமும் கொடுக்குற வாக்குத்தத்த வார்த்தை அப்படியே நடக்கிறது. அதே போல் பாருங்க, இதே வார்த்தை யோவேலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவேல் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. யோவேல் 3:13, பயிர் முதிர்ந்தது, அரிவாளை நீட்டி அருங்கள், வந்து இறங்குங்கள், ஆலை நிரம்பி இருக்கிறது, ஆலையின் தொட்டிகள் வழிந்தோடுகிறது, அவர்களுடைய பாதகம் பெரியது. அப்போ பயிர் முதிர்ச்சி அடைகிறது, அது அறுக்கப்படுகிறது. பாதகத்தின் நிமித்தம் சில காரியங்கள் இருக்கிறது, நன்மையான சில காரியங்களும் இருக்கிறது. அப்போ அறுக்கிற காலம் பக்கத்தில் வந்துருச்சு. யோவேல் தீர்க்கதரிசி சொல்ல அந்த காரியங்கள் பக்கத்தில் வந்துருச்சு, சில சூழ்நிலைகள் பக்கத்தில் வந்துருச்சு. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? இன்னும் அதே நிலைமையா? இன்னும் அதே ஜெபத்தில் அதே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோமா? இன்னும் அந்த அளவு இன்னும் உயராமல் இருக்குதா? ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாருன்னா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் கொஞ்சம் பரிசுத்தமாயிக்கப்பா, இன்னும் கொஞ்சம் நீ பரிசுத்தமாயிரு. ஆமாம், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தம் செய்ய. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதம். அதுதான் அப்பா சொல்லிட்டாரு, திரும்ப உங்களுக்கு கொடுத்துருவேன், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுத்துருவேன். அப்போ முதலாவது என்ன நன்மை? ஆவிக்குரிய நன்மை. முதலாவது ஆவிக்குரிய காரியங்கள், முதலாவது ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி முதலாவது தேவராஜ்ய நீதி, அதற்கு பின்னாடி இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதெல்லாம் கூட கொடுக்கிறது பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அதையும் ஆண்டவர் கொடுப்பாரு. எப்போ நீங்கள் இந்த ஞான நன்மைகள் மேலே நீங்கள் கவனத்தை திசை திருப்பும் போது, இந்த காரியத்தில் நீங்கள் வளரும் போது, இந்த காரியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது, பட்சித்த வருஷங்களின் விளைவை அப்பா திரும்ப கொடுத்து தேவ சமூகத்தில் அமரும் போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அது அப்படியே கிடைக்க போகிறது. உங்களுக்கான உயர்வுகள், உங்களுக்கான காரியங்கள், ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது. எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மாத ஆண்டு கொடுத்த அந்த வாக்குத்தத்த வார்த்தையின்படி அப்படியே அப்பா நிறைவேற்ற போறாரு. லில்லி அமாங் த்ரன்ஸ் குடும்பத்துக்கு அப்படியே அப்பா செய்ய போறாரு. இத்தனை நாள் வரைக்கும் கண்ணீர் விட்டு கலங்கி உட்கார்ந்துருந்தீங்கல்ல, அந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் அங்கீகாரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆமா, பட்சித்த வருஷங்களின் விளைவு திரும்ப அப்பா உங்க கையில கொடுக்க போறாரு. உங்க ஒவ்வொருத்தருடைய கைகளிலும் தனியா ஸ்பெஷலா பேர் ஆண்டவர் கைகள் அந்த பேக்கேஜோட கொண்டு வந்து கொடுக்க போறாரு. கண்டிப்பா ஆண்டவர் தர போறாரு. ஏன்னு சொன்னா அப்பா சொல்லிட்டாரு. ஆமாம், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவரை நம்பிதானே நம்ம வாழ்கிறோம், அவர் தானே நம்ம இருதயத்தில் வச்சிருக்கிறோம், அவர் தானே நாம் நம்பி இருக்கோம். அவர் கண்டிப்பாக விட மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவர் விட மாட்டார். உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை
உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். நீங்கள் மறுபடியும் அழிப்பீங்க. திரும்ப ஆண்டவரே அப்பா அந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப கொடுப்பீங்கன்னு உங்களை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். உங்களை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். இந்த வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக மறுபடியும் கரங்களை தட்டி தேவ நாமத்தை உயர்த்தலாமா? பச்சை புழு, பச்சை கிளி, முசுக்குட்டை பூச்சி, வெட்டுக்கிளி எல்லாம் அழிச்சு போட்டது உண்மைதான். உண்மைதான் சிஸ்டர், உண்மைதான் சகோதரா, உண்மைதான். அந்த காரியங்கள் உண்மைதான், நடந்தது உண்மைதான். அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அது அழிஞ்சு போச்சு உண்மைதான். ஆனால் மறுபடியும் அப்பா வராரு, திரும்ப கொடுக்குறாரு. திரும்ப 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 விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டுறாரு. விழுந்து போனவனுடைய குடும்ப வாழ்க்கையை திரும்ப கட்டுறாரு. விழுந்து போன அந்த உறவுகளை திரும்ப சீர்படுத்துறாரு. இழந்து போன அந்த சரீர சுகத்தை ஆண்டு திரும்ப கொடுக்குறாரு. இழந்துருச்சு, இனிமேல் கிடைக்காதுன்னு நினச்சி அதில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கிறாரு. ஆமாம், அந்த அற்புதம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நடக்க போகுது. திரும்ப திரும்ப அழிப்பேன், திரும்ப அழிப்பேன். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை முழு அதிகாரத்தோட ஆவியானவருடைய நிறைவோடு என்னால் சொல்ல முடியும். ஆவியானவர் அதை அங்கீகரிக்கிறதை என்னால் நல்லா உணர முடியுது. ஆமாம், கண்டிப்பாக 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 வார்த்தை கொடுத்து அதை அப்படியே அப்படியே திரும்ப திரும்ப அழிக்க போகிறாரு. நீங்கள் சொல்ல போகிறீங்க, அநேகருடைய சாட்சிகள் எழும்ப போகிறது, அநேக சாட்சிகள் எழும்ப போகிறது. திரும்ப தருவேன்னு சொல்லிட்டாரு, திரும்ப கொடுப்பாரு. ஹல்லேலூயா. நன்றி சொல்லலாமா?